அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக இது நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என இவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு வீரியம் நிறைந்த சனி பகவான் கும்பராசியில் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிக்க போகும் நிலையில ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய மேசராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு மாறுதல் என்று கூற முடியாதுங்க. ராகுவினுடைய அஷ்டமஸ்தான சஞ்சாரம் குருவினுடைய சேர்க்கையினால் குறையும் என்பது உண்மையுங்க. இருந்தாலும் சூரியன் அவரது உச்சகதியில் இருக்கும் நிலையில குருவும் இணைவது குடும்பத்தில் பண பிரச்சனையை ஏற்படுத்த கொடுங்க. ஆனா கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியை நோக்கி நகர்வதால குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் அனைத்து பிரச்சனைகளுமே முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருந்த நிலையில உங்களுக்கு தேவையான அளவு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா பல மாதங்களாக ராகு மற்றும் குருவினுடைய நிலையினால பல பின்னடைவுகள், ஆரோக்கிய குறைபாடுகளை சந்தித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக நீங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் வசித்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை குடும்பத்தில் குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணமா கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்பத்தில் எவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வந்தீர்களோ அவற்றிற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேல மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள்ல அதிக கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது மிக மிக அவசியங்க. கிரக நிலைகளின்படி பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கூட்டணி தொழிற்சாலைகள்ல பணியாற்றி வரும் ஊழியர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமும், மாற்றம், ஊர் மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவே சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாக தாங்க இருக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள தினமும் நீங்க போராட வேண்டி இருக்குங்க. பல தருணங்கள்ல நிதி பற்றாக்குறை ஏற்படுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு உருவாகுங்க. கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை குறைத்துக் கொள்ளுங்க. சில்லறை வியாபாரிகள் அன்றாட கந்து வட்டிக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஜோதிடம் தெரிவிக்கும் இந்த எச்சரிக்கை உங்களுடைய எதிர்கால நன்மைக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காகவும் கூறப்பட்டிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக கன்னிராசினியர்கள் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருடங்கள்ல பெரிய முதலீடுகள், பங்குச்சந்தைகள் இவற்றில் மற்றும் ஈடுபதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை
என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைக்கு கிடைப்பதில் ஏமாற்றமே மிஞ்சின நிலைமையில மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. திரைப்படத்துறையினருக்கு பணப்பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம் நிறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. வசதியான வாழ்க்கையே இதுகாலம் பழகி வந்த உங்களுக்கு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குங்க. ஆனா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு மீண்டும் பழைய நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஆடம்பர செலவுகள்ல தேவையில்லாமல் வீண் பணத்தை செலவழிக்காமல் எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. தயாரிப்பாளர்கள் புதிய படம் எடுப்பதற்கு முன் பல தடவைகள் ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு முயற்சியில் இறங்குவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அரசியலில் ஈடுபட்டுள்ள பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பல பிரச்சனைகளை விடுக்குதுங்க. உங்களுடைய நன்மைக்காகவே தாங்க. கட்சியில் எவரையும் முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம். தோலை தழுவினவர்கள் அனைவருமே தோழர்கள் ஆகிவிட மாட்டார்கள் என்று கூறுதுங்க காதம்பரி எனும் பிரசித்தி பெற்ற வடமொழி காவியம் ஒன்று. இந்த கருத்து இப்போதைய கன்னிராசி அரசியல் பிரமுகர்களுக்கு மிக சரியாக பொருந்துங்க. மேசத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய தருணங்கள்ல பரம சுப கிரகமான குரு பகவானுடைய இந்த காலகட்டங்கள்ல அரசியல் துறையினர் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தேவையற்ற பல சிந்தனைகளினால் பாடங்கள மனதை ஊன்றி செலுத்த இயலாத மனநிலை ஏற்பட்டு இருக்குங்க. ஆனா இப்போது அந்த நிலைமை முற்றிலுமாக நீங்கி பாடங்கள்ல உங்களுடைய மனம் தீவிரமாக ஈடுபட இருக்குதுங்க. இன்றைய கல்விதான் உங்களுடைய நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து ஆழ்ந்து உங்களுடைய கவனத்தை படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல் பணிகளுக்கு அதிகாரியான செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால விளைச்சலும் வருமானமும் தேவையான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் பல வழிகளில் பணம் செலவு அதிகரிக்கும். சந்தை நிலவரம் பல தருணங்கள்ல சாதகமாக இருக்காதுங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். வயல் பணிகளில் சற்று கவனமாக இருங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது ஈடுபடுவது மிக மிக நல்லது. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதாலும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுங்க. இருந்தாலும் இவை பெரிய அளவிற்கு இருக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகநிலை குறிப்பாக குரு பகவானுடைய சஞ்சாரம் தெரியப்படுத்துது. கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசமும் ருத்ர சுந்தரகாண்டம் ஸ்ரீமத் நாராயணியம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.